ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுழியம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த சுழியம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. சுழியம் செய்கிறதுக்கு 1 கப்பு கடலை பருப்பு நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பருப்பை வந்து அலசிட்டு நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஸ்டவ்வில் வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா பருப்பு வந்து நல்லா பூ போல் வெந்து வந்துடும். இப்போது ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், பருப்பு வந்து நல்லா பூ போல் வெந்து சூப்பராக வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும் சுழியத்துக்கு. ரொம்ப கொலன்னு வெந்தாலும் தண்ணியாக போயிடும். நம்ம பூரணம் வந்து தண்ணி மாதிரி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பாதி பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மீதி பாதி வந்து இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டு 3 ஏலக்காய் வந்து இதிலே சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன். அது ஒரு மூடியில் பாதி தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை வெல்லம் சேர்க்குறது இருந்தால் வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு அப்படி அந்த தண்ணியை வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப வந்து மையாவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பருப்பாகவும் அரைக்கக்கூடாது. மையாவும் இருக்கணும், 1-2 பருப்பும் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி அந்த பருப்பை வந்து இந்த பூரணத்தை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு மீதி இருக்கிறதும் அரைச்சி எடுத்துன்னு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு இந்த பூரணத்தை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பாருங்கள் பிடிச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சுழியம் செய்கிறதுக்காக மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பில் நான் 1 கப்பு பருப்பு வந்து எடுத்துருந்தேங்க. இதே கப்பால் 3/4 கப்பு அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதில் இட்லி மாவு இருக்குல்ல, அதை கூட சேர்த்து நம்ம சுழியம் வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து ஊற்றி மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் விழாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கெல்லாம் மாவு கரைப்போம்ல, அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவெல்லாம் நம்ம நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி வச்சிட்டேங்க. நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயும். இப்போ நம்ம பருப்பு பூரணத்தை எடுத்து இந்த மைதாவில் முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. பருப்பு மட்டும் வெந்தால் போதும். அதை நம்ம அரைச்சிட்டு அப்படியே அழகாக சுழியம் சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. சுழியம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம தீபாவளி மட்டும் இல்லைங்க, மற்ற டைமில் கூட ஈவினிங்கு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான சுழியம் வந்து வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு
நம்ம மேலே இருக்கிற அந்த மைதா மேல் மாவு வந்து நல்லா வெந்து வந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா பருப்பெல்லாம் ஆல்ரெடி வெந்தது தான், அந்த மேல் மாவு மட்டும் வெந்தால் போதும். இப்போ நம்ம இது நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சுட சுட பருப்பு பூரண சுழியம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு, மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ள பூரணமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சுழியம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.